போறோம்? கடலுக்கு போறோம். கடலுக்குள்ள போறோம். ஏரியால எப்படி சுத்திட்டு இருக்க? லைட் ஹவுஸ் ரி. லைட் ஹவுஸ் ஓகே. அது லைட்ல அப்படியே சுத்தும். அது காத்துல சுத்துது. ஓய்வே கேட்டியா சொல்லுங்க. நிறைய இருக்கு. ஜிமிக்கி பேஸ் காட்டுதா? இந்த கலரே கிடையாது. டால்ஃபின் இந்த கலர் தான். கிடையவே கிடையாது. நான் தான் போய் பார்த்தேன். எங்கோ பிரிட்டி கடவுள போய் பார்த்தேன். டால்ஃபின் மூக்கு பிங்க் கலர்ல இருக்கு. பார்க்க ஆரம்பிச்சேன். எவ்வளவு ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசைங்க போட்டிங் போகணுன்னு. ஆனால் என்னன்னா குட்டையில் விட்டாலே நீந்தி நம்மளால் மேலே வர முடியாது. இதில் கடலில் போயிட்டு ஏதாச்சும் எசக்கு பிசக்கு ஆச்சுன்னா நம்மளுக்கு நீச்சல் வர தெரியாதே, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது என் கசனு, நீ ஏன் கவலைப்படுற, உன்னை சேஃபாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. மறு பேச்சே பேசாமல் கிளம்பிட்டோமே. எங்கே போகிறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்டுட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். சாமி கும்பிடுறதை விட முக்கியம் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்படி பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போட்டிங்காக வந்த இடம் தான் பாண்டிச்சேரி. போட்டிங் போகிறதுக்காக நாங்கள் வந்த இடம் பாண்டிச்சேரியில் சீகல் க்ரூஸ். இவங்க கிட்ட தினமும் 4 ரைடு இருக்குது. அதாவது சன்ரைஸ் ரைடு, சன்செட் ரைடு ஒன்று, அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து நார்மலாக 2 ரைடு வச்சுருக்காங்க. இந்த போட் ரைடுக்கு நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இப்போ பர்சனுக்கு 500 சார்ஜ் பண்ணாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் 250 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீகல் க்ரூஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரைடு பற்றி சொல்லணும்னா செம்ம வர்த்துங்க. 2 மணி நேரம் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. சீகல் க்ரூஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட தே ஆர் வெரி ஸ்வீட் டு அஸ். ஏன்னா முன்னாடி வந்து எல்லாருக்குமே ஆர்வம் இருந்ததால நிறைய பேசஞ்சர்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க போட்டில். எங்களுக்கு நிற்கிறதுக்கு இடமே கிடைக்கல. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அங்கே நின்றுட்டு இருந்தவங்கலாம் போக சொல்லிட்டு எங்களுக்கு இடம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் 4 பேர் மட்டும் போட்டில் ஃப்ரண்ட்டில் ஏறி மேலே உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். லைட் ஹவுஸ் ரி. லைட் ஹவுஸ் ஓகே. அது லைட்ல அப்படியே சுத்தும். அது காத்துல சுத்துது. ஓய்வே கேட்டியா சொல்லுங்க. சப்தா கப்பல் ஆடுது, சப்தா போட் ஆடுது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த 2 மணி நேரம் ட்ராவலில் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டிலு, சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் பேக்கெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ராவல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் டால்ஃபினை நேரில் பார்த்தது தான். நான் இது வரைக்கும் டால்ஃபினை நேரில் பார்த்ததே கிடையாது. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய. ஜிமிக்கி பேஸ் காட்டுதா? நிறைய பெருசா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த போட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கடலில் இருந்திருக்கலாமே, ஜாலியாக இருந்திருக்குமே அப்படி இருந்தது. ஆனால் 2 மணி நேரம் ட்ராவல் செம்ம வர்த்துங்க நிஜமாவே. க்ரூஸ் முடிச்சுட்டு அப்படியே பாண்டிச்சேரி பீச்சில் ஒரு வாக்கை போட்டுட்டு எங்களோட 1 டே பாண்டிச்சேரி ட்ரிப்பை முடிச்சாச்சு.
ஆனால் உண்மையை சொல்லணும்னா பாண்டிச்சேரி விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்படியே இங்கேயே ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம் போல இருக்குது. ட்ரை பண்ணுவோம். வில் see you in another video. Bye. நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? டால்பின் வந்து இந்த கலரே கிடையாது. டால்பின் இந்த கலர் தான் கிடையவே கிடையாது. நான் தான் போய் பார்த்தேன். எங்கேயும் வெட்டி கடவுள போய் பார்த்தேன். டால்பின் பிங்க் கலர்ல இருக்குது. நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எவ்வளவு